ஹலோ. போன வாரம் என் கிளினிக் ஒருத்தன் வந்திருந்தான். என்னடா அவன்னு சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோட கொஞ்சம் சின்ன பையன் தான். அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, நேராக ஃப்ளாஷ் மாதிரி பயங்கர ஸ்பீடாக அவள் வந்து நேராக வந்து ரூம்குள்ளே போயிட்டான். நான் உட்காந்துருக்கேன். என்னை எதுவுமே கேட்காம அவன் பாட்டு போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் டக்குனு ஏஞ்சி போய் என்னப்பா என்ன என்ன அப்படின்னு கேட்டேன். பேக் பெயின் இருக்குது அப்படின்னா. சரி பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு சரிப்பா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லி கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா. இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண கிளினிக்கில் வந்து பர் டேக்கு வந்து 1000 சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கேயும் நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே நம்ம சொந்தமாக ஓப்பன் பண்ணிருக்கனால நான் ஏதோ சொற்பமான காசு தான் சார்ஜ் பண்ணுறேன். இருந்தாலும் நான் வந்து அவன்கிட்ட சொன்னேன், நான் 300 தான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு. அவன் வந்து பைசா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன ஸ்பீடில் வந்தாலும் அதே ஸ்பீடில் வெளியே போயிட்டான். அவன்கிட்ட நான் வந்து இல்லைடா நான் கம்மியாக சார்ஜ் பண்ணுறேன்டா, உனக்காக வேணால் கம்மியாக பண்ணுறேன்னு சொல்கிறதுக்குள்ளே போயிட்டான். அவன் வந்து நேற்று என் கிளினிக் வந்திருந்தான். சரி வந்தவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் தான் அப்படின்ட்டு. நான் கேட்டேன், நீ முன்னாடி வந்திருக்கே போன வாரம் வந்தியே அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, பேக் பெயின் செம்மையாக இருக்குது பாருங்கள் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு பேக் பெயின் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் என்கிட்ட கேட்டான், எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் போன வாரம் சொன்னதான்ப்பா சார்ஜ் பண்ணுறேன், 300 தான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னேன். சரின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் ஓகே, ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுச்சு. திரும்ப இப்போ பே பண்ணும்போது அவன் என்கிட்ட வந்து எவ்வளோண்ணான்னு கேட்டான். நான் சொன்னேன் 300 சார்ஜ் பண்ணுறேன்டா அப்படின்னேன். ஒன்றும் இல்லை என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்தான். சரி இழுத்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி மனசு கேட்கல. நானும் சரிடா 200 குடுறா அப்படின்னேன். நான் என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 200க்கும் இழுத்தான். சரிடா நான் சரி 100 கொடு, 100 போதும் அப்படின்னேன். உடனே என்னண்ணா அப்படின்னு இழுத்தான் பாருங்க. உடனே நான் சொன்னேன், தம்பி நீ ஃபீஸே தர வேணாம், நான் வந்து ஃப்ரீ கேம்பும் நிறையா பண்ணியிருக்கேன், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். லிட்ரலாக நேற்று வந்து செம்மையாக மைண்ட் ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். என்னோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா, ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க ஏன்